friends, this is Deva4win27 welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல crochetல bag handles எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இது வெறும் ஹேண்ட் பேக்குக்கு மட்டும் இல்ல, நம்மளோட purse, sling bag, pouch bag எதுக்கு வேணாலும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு லெந்த் வேணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணி அதுக்கு ஏத்த அளவுக்கு நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். எப்படி ஸ்டிட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 அக்ரிலிக் yarn எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது 3 த்ரெட்டு ஒன்றா சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அந்த ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 3 த்ரெட்டு ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஹூக் சைஸ் வந்து நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறது 3.5 mm. பிகினராக இருக்கீங்க, இது மாதிரி 3 த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஹூக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் ஹூக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தென் yarn needle, ஸ்டிச் மார்க்கர், சிசர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி 3 த்ரெட்டு ஒன்றா வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து 8 ப்ளே த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் த்ரெட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பிகினராக இருக்கிறவங்க இப்போ தான் crochet ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஹேண்டில் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டபுள் த்ரெட் இல்லைனா ட்ரிபிள் த்ரெட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ட்ரிபிள் த்ரெட்டெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை கொஞ்சம் வலிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 8 ப்ளே த்ரெட்டு யூஸ் பண்ணுறவங்க சிங்கிள் த்ரெட்லேயே பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போடுறதுக்கு முன்னாடி நல்ல த்ரெட்டு வந்து கொஞ்சம் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காக அந்த த்ரெட்டுனா அந்த ஹேண்டில் வந்து நம்ம பேகு கூட அட்டாச் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக நமக்கு அந்த த்ரெட்டு தேவைப்படும். ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அதாவது ஹேண்டில் பேக்கோடு அட்டாச் பண்ணுறதுக்கு எவ்வளோ த்ரெட்டு வேணுமோ அந்தளவுக்கு த்ரெட்டு விட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் நான் இப்போது 8 செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 8 செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸோட கவுண்ட் வந்து 8 தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ நம்ம ஹேண்டில் முன்னாடி பார்த்துருப்பீங்க பிக்சரில், உருண்டையாக இருக்கு இல்லையா, அந்த உருண்டை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்னதாக மெலிசாக வேணும்னா நீங்கள் 5 செயின்ஸ் 4 செயின்ஸ் கூட போட்டுக்கலாம். தடிமனாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி செயின்ஸ் கூட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம 8 செயின் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு செயின்லையும் நம்ம ஒரு சிங்கிள் குரோஷேவாக போட்டுகிட்டே வரோம். அதே போல் செயின்ஸோட கவுண்ட் வந்து ஆட் நம்பராக தான் இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த நம்பர், எனி நம்பரில் நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஸ்டிச் இருக்குது. ஸோ நம்ம 8 செயின் போட்டிருந்தோம், 7 ஸ்டிச் வந்திருக்கு. அடுத்தது ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ அகைன் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே. ஸோ நம்ம 3 yarn யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த கேப்பே இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு ஸ்டிச் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது பாருங்கள். ஏன்னா நான் ஹூக் சைஸுமே வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். 3 த்ரெட் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக பெரிய சைஸ் ஃபாலோ பண்ணலை. நம்ம இதுக்கு பெரிய சைஸ் ஹூக் ஃபாலோ பண்ணோன்னா நல்லா கேப் வரும். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஸ்டிச்சு வந்து நல்லா நெருக்கமாக வேணுங்கிறதுக்காக தான் நான் சின்ன சைஸ் ஹூக் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ செகண்ட் ரோவும் நம்ம சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த ரோலையும் நமக்கு 7 ஸ்டிச்சஸ் இருக்குது. அடுத்தது ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அகெயின் அதே இது நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே. ஸோ ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் 7 ஸ்டிச் இருக்கா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ டோட்டலாக நம்ம இப்போ 3 ரோ ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதே போல் இன்னும் 2 ரோ ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ டோட்டல் 5 ரோ ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 5 ரோ சிங்கிள் க்ரோஷே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்டு தான் ஆக்சுவலாக நம்ம பேக்கோட அட்டாச் பண்ண போகிற அந்த பார்ட். அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணும் சின்னதாக வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த சிங்கிள் க்ரோஷே ரோ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 5 ரோஸ் போதும். அடுத்தது நம்ம இங்கே முடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இந்த லாஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இந்த மாதிரி ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு முடிச்சிருப்போம். செயின் எதுவும் போடாமல் அப்படி திருப்பிக்கணும். நம்மளோட ஒர்க் வந்து திருப்பிட்டு நம்மளோட லாஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ரவுண்டோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். அடுத்தது ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் லூப் மட்டும்தான் வெளியில் தெரியும். ஃப்ரண்ட் லூப் வந்து உள்ளுக்குள்ளே மடங்கி இருக்கும், ஃபோல்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த பேக் லூப் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம், சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வரலாம். ஒவ்வொரு பேக் லூப்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வரும். ஏன்னா நம்ம வந்து இது கண்டினியூஸ் ரவுண்டாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எப்பொழுதும் ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் வச்சு மார்க் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவை போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளோட ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ரவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம எங்கே ஸ்டிச் மார்க் போட்டிருந்தோமோ அதிலிருந்து அகைன் செகண்ட் ரவுண்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சேம் தான், ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். எல்லா ரவுண்ட்லேயும் நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா பேக் லூப் மட்டும் தான் நம்மளுக்கு வெளியில் தெரியும், ஃப்ரண்ட் லூப் வந்து உள்ளுக்குள்ளே மடங்கி இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கேன் ஸ்டிச் எல்லாமே. ஏன்னா நான் ஹூக் வந்து சின்ன சைஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் எனக்கு ஸ்டிச் எல்லாமே ரொம்ப டைட்டாக வந்திருக்கு. எனக்கு அந்த மாதிரி தான் வேணும், ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஹேண்டில், அப்படிங்கிறதுனால நான் பண்ணியிருக்கேன். பட் பிகினராக இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ஹூக்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லூஸாகவே ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இது வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற பார்ட் வந்து ஹேண்டிலாக நமக்கு வரும். ஸோ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதே பொசிஷனில் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். உங்களுக்கு ஹேண்டிலோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதையே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு சின்ன பர்ஸ்க்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சர்க்கிள் போர்ஷனில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நான் வந்து ஒரு பெரிய பேக்குக்கு ஸ்டிச் பண்ணுறேன், அதனால் நல்ல லென்த்தாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாக இதை கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஒவ்வொரு ரவுண்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஸ்டிச் மார்க்கர் போடாமல் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நம்ம 2 ஸ்டிச் போடலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டிச்சை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போடும்பொழுது உங்களுக்கு அந்த ஹேண்டிலோட ஷேப்பே வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒரு இடத்துல ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெலிசாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அந்த ஹேண்டிலோட ஷேப் வந்து தடிமனாக வரும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ரவுண்டு நீங்கள் முடிக்கும் பொழுதும் ஸ்டிச் மார்க்கர் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஹேண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே சைஸில் நம்மளுக்கு ஹேண்டில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சிங்கிள் த்ரெட்டில் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எப்படி ஸ்டிச்
பண்ணணும், அந்த லாஸ்ட்டாக நம்ம பேக்கில் அட்டாச் பண்ணுற பார்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹேண்டில் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த டெக்ஸ்சரே நல்லாயிருக்கு, இந்த ஹேண்டிலோட டெக்ஸ்சரே வந்து நல்லாயிருக்கு. ஏதோ உள்ளே ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்குது, பட் எதுவுமே ஸ்டஃப் பண்ணாமே நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்குது. இதே போல் போர்ஷன் வந்து எண்ட் பார்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஹேண்டில் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ லாஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் தான் இருக்குது. நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பேக்குக்கு தான் இந்த ஹேண்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதனால் இவ்வளோ பெருசு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் நார்மல் பேசிக்கான ஒரு சைஸ் ஹேண்ட்பேக் ஸ்டிச் பண்ணுறீங்களா, பர்ஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேல் நான் என்ன ஸ்டிச் பண்ண போகிறேனோ அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேண்டில் லென்த் நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே போல் இங்கே முடிக்கும் பொழுது நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து இங்கே சிங்கிள் க்ரோஷே முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கிறேன். இந்த ஹேண்டில் வந்து திருப்பிட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து பேக் லூப்பில் மட்டும் பண்ணக்கூடாது, 2 லூப்லேயும் சேர்த்து வச்சு பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக எப்பொழுதும் சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம் இல்லையா, அதே போல் 2 லூப்லேயும் சேர்த்து பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 5 ரோஸ் வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே போல் தான் முடிக்கும் பொழுதும் அதே அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கேயும் 5 ரோஸ் சிங்கிள் க்ரோஷே நான் பண்ணிக்க போகிறேன். ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. இப்போ 3 ரோஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இன்னும் 2 ரோஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். டோட்டலாக 5 ரோஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது ஒரு செயின் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எவ்வளோ த்ரெட்டு விட்டோமோ அந்தளவுக்கு த்ரெட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த த்ரெட்டை வச்சு நம்ம பேக் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். yarn needle வச்சுட்டு நீங்கள் நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அட்டாச் பண்ணணும் பேக்கு கூட. ஈக்குவலான சைஸில் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹேண்டில் நீங்கள் யாராவது ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா அண்ட் FB ID வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.